ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாய் சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 459. ஓம் தம்ப தர்பாதி தூராய நமக. பகட்டு படாடோபம் இல்லாதவருக்கு நமஸ்காரம். என்னுடையது என்று சொல்லிக் கொள்ள வேண்டியவை கந்தை துணி, கப்னி, மண்பாண்டம், தகரக்குவளை ஆகியவை என்றும், வறுமையே பொக்கிஷங்களுள் சிறந்தது, ஒரு செல்வந்தருடைய நிலையை காட்டிலும் 1000 மடங்கு உயர்ந்தது, கடவுள் எளியோரின் சகோதரன், பக்கீர் உண்மையான சக்கரவர்த்தி ஆவார் என்றும் கூறிய பாபா இறுதி வரை பகட்டு எதுவும் இல்லாமல் முற்றும் திறந்த நிலையிலேயே வாழ்ந்தவர். 1908ஆம் ஆண்டுக்கு மேல் பக்தர்கள் பாபாவின் வழிபாட்டுக்காக வெள்ளி வெண் சாமரங்கள், வெள்ளி தண்டங்கள், வெள்ளி சரவிளக்குகள், சந்திர பிம்பங்கள், செயற்கை மலர் குஞ்சங்கள் முதலியவற்றை சேகரித்தனர். மேலும் ஒரு வெள்ளி ரதம், வெள்ளி உபகரணங்களுடன் கூடிய ஒரு பல்லாக்கு, ஒரு குதிரை ஆகியவையும் இதர ராஜ பரிவாரங்களும் சேகரிக்கப்பட்டன என்றும், இந்த பட்டாட்டோபம் எல்லாவற்றையும் பாபா வெறுத்தார். நிறைந்த செல்வம் அவரை அடிமைப்படுத்தி விடவில்லை என்றும், பாபா பற்றற்றவர், ஆகவே செல்வத்தை கையாள முடியும், அதனால் கரைபிடிந்து விடாமல் கைகளில் பெற்றுக்கொண்டு வெளியே கொடுத்து விடவும் முடியும் என்றும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார். வாழ்நாள் முழுவதும் பிச்சையாக பெற்று வந்த உணவை உண்டே உண்மையான ஒரு துறவியாக, பகட்டு படாட்டோபம் எதுவும் இல்லாதவராக பாபா வாழ்ந்து வந்தார். ஒரு சந்நியாசி எப்படி இருக்க வேண்டும் என ஸ்ரீமத் பாகவதத்தில் எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறு வாழ்ந்து காட்டியவர் பாபா. ஸ்லோகம் 460. ஓம் தட்சணாமூர்த்தயே நமக. தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். வைணவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே ஜகத்குரு, முதல் குரு என்றும், சைவர்கள் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானை ஆதிகுரு என்றும், மேலும் பலர் தத்தாத்திரேயரே முதல் குரு என்றும் போற்றி வழிபடுகிறார்கள். அதாவது முழு முதற் கடவுளே தாமே குருவாகவும் இருந்து பூவுலகில் மக்கள் உய்வதற்காக அவ்வப்போது சத்குரு வடிவங்களில் அவதரிக்கிறார். ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வாச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்களாகவும் தோன்றுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ ரமண மகரிஷி, ஸ்ரீ சாய் பாபா போன்ற குருமார்களாகவும் வழிகாட்டிகளாகவும் தோன்றியதும் அந்த பரமாத்மாவே. ஏன் புத்தராகவும் இயேசு கிறிஸ்துவாகவும் நபிகள் நாயகமாகவும் தோன்றி வழிகாட்டியாக திகழ்ந்தவர்களும் அந்த பரமாத்மாவின் அம்சங்களே. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக தோன்றி உபதேசித்த முறையை மௌன தீட்சா என்பார்கள். வாய்மொழி எதுவும் இல்லாமல் மௌனமாகவே இருந்து சீடர்களின் உள்ளங்களில் ஞானம் உண்டாகச் செய்வது. பாபா தமது குரு எந்தவித வாய்மொழி போதனையையும் அளிக்கவில்லை. அவருடைய பார்வை ஒன்றினாலேயே தமக்கு ஆத்ம ஞானத்தை அளித்து விட்டார் என கூறுகிறார். காசிநாத் உபாச்சினி சாஸ்திரி எனும் உபாச்சினி பாபாவை ஒன்றும் செய்யாமல், சாதனைகள் எதுவும் இல்லாமல் மௌனமாக கந்தோபா ஆலயத்தில் இருக்கும்படி பாபா பணித்தார். கீதையின் பொருளை விளக்கி ஸ்ரீகிருஷ்ணன் போன்றும் மௌனமாக வாய்மொழி இல்லாமல் போதனை அளித்து ஸ்ரீ தட்சணாமூர்த்தி போன்றும் பாபா ஒரு சமர்த்த சத்குருவாக திகழ்ந்தார். ஸ்லோகம் 461. ஓம் தட்சிண தான கர்த்ருப்யோ தசதா பிரதிதாயகாய நமக. தமக்கு அளித்த காணிக்கைகளை அளித்தவருக்கு 10 மடங்காக திருப்பி அளித்தவருக்கு நமஸ்காரம். 1908ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ சாய்பாபா தம்மிடம் வரும் பக்தர்களில் யார் யாருக்கு கேட்கும் காணிக்கைகளை அளிக்க பணமும் வசதியும் இருக்கின்றன என்பதை அறிந்து அதற்கு ஏற்ப அவர்களிடமிருந்து தட்சிணை அளிக்கும்படி கேட்டு பெறுவார். கேட்காமலே ஏதாவது வேண்டுதல் செய்து கொண்டு தட்சிணையாக பணம் அளிக்கும் பக்தர்களும் உண்டு. ஒரு சமயம்
பாபாவின் அத்யந்த பக்தர் புரந்தரே, ஏன் எல்லோரிடமும் இவ்வளவு பணத்தை கேட்கிறீர்கள் என்று பாபாவை கேட்டார். நான் எல்லோரிடமும் கேட்பதில்லை. பக்கீர், அதாவது இறைவன் எனக்கு யாரை காட்டுகிறாரோ அவரிடமிருந்து மட்டுமே தட்சிணை கேட்கிறேன். பதிலுக்கு அவருக்கு 10 மடங்காக திருப்பி அளிக்கிறேன். என்னுடைய உபயோகத்திற்காக நான் பணத்தை பெறுவதில்லை. எனக்கு குடும்பம் கிடையாது என்று பாபா பதிலளித்தார். பக்தன் தன்னை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் நான் அவனை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பேன் என்று ஸ்ரீகிருஷ்ணன் கூறியதையே 10 மடங்கு திருப்தி அளிப்பதாக ஸ்ரீ சாயி சூட்சமமாக கூறுகிறார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.